ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி 3:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாமிக்கு ஒரு 4 மணி போல் விளக்கேற்றிட்டு படிக்க உட்காரதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். கோச்சிங் ஃபீஸ் கட்டி கோச்சிங் போக முடியாதவங்க, குரூப் 4ல் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்காக தான் சொல்கிறேன். வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்களுக்கு உங்களுக்காக ஃப்ரீயாக கோச்சிங் சென்டர் வந்து நம்ம கவர்மெண்ட் நடத்திட்டுருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் குரூப் 4 எக்ஸாமுக்காக இலவச பயிற்சி கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஜனவரி 2லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நான் போய் அட்டன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது மாதிரி நான் கோச்சிங் போக எனக்கு முடியல, ஃபீஸ் கட்ட முடியாமல் கோச்சிங் போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கிளாஸை ஜாயின் பண்ணி எக்ஸாம் வரையுமே நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. நம்ம ரெகுலராக அட்டன் பண்ணிடலாம். காலையில் 10:30லேருந்து 4:30 வரையும் எடுக்கிறாங்க. ஒரு சில நாள் மட்டும் 1:30 வரையும் லன்ச் வரையுமே முடிஞ்சிடுது. ஃபஸ்ட்டு சிலபஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கிறவங்க, உங்களால் முடியல, நான் கோச்சிங் போகணுன்னு நினச்சேன், போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் அமௌண்ட் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்கீம் நம்ம கவர்மெண்ட் நமக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியாதவங்க இதை போய் டீட்டெயில் கேட்டுட்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 கிளாஸ் தான் போயிட்டுருக்கோம். நான் இந்த நோட்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்னா, இது வந்து எனக்கு எங்கள் கிளாஸ் எடுத்த நோட்டு தான். தமிழ் கிளாஸ் எடுத்தாங்க, இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த எடுத்த நோட்டு தான். விருப்பமானவங்க வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் அதை வந்து இப்போ நான் அந்த இலக்கணத்தை தான் காலையில் நான் இப்போ காட்டின நோட்ஸ் வந்து அங்கே எடுத்தது தான். சரி, காலையில் அதை ஒன் டைம் ரிவிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 6th சோசியல் சயின்ஸ் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாலிட்டி ஃபஸ்ட்டு 2 பாடம் வந்து ரிவிஷன் பண்ணலாம், திரும்ப முடிச்சதெல்லாம் ரிவிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை எடுத்து பார்த்துட்ருந்தேன். 6th ஆரம்பிக்கலாம், ஞாபகம் குறைஞ்சிட்டே வரா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி 6th புக்கு ஃபுல்லாக வந்து இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி கிளாஸ் தான் எடுத்து அதில் ஒரு 2 லெசன் இருக்கும், அதுதான் பார்த்துட்ருந்தேன். உங்களுக்கு தேவையானவங்க வந்து இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு இடத்துலேருந்து கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறாங்க, சொல்லித்தராங்க அப்படிங்கிற போது நமக்கு அதை பயன்படுத்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. உங்களால் முடிஞ்ச வரையும் நான் வீட்டில் படிக்க முடியல, கிளாஸ் போய் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் அந்த பாலிட்டி 2 கிளாஸ் அந்த லெசன் மட்டும் பார்த்தேன். அதுக்கப்புறம் டைம் இல்லை. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு குழந்தைங்களை கவனித்து ஸ்கூல் அனுப்ப தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இதை மட்டும் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். என்ன தான் 3 மணி 3:30க்கு எழுந்திரிச்சாலும் ஒரு 1 ஹவர் 1.5 2 ஹவர்ஸ் தான் சொல்லப்போனால் படிக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து ரொட்டீனாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புறதுக்காக கிச்சனுக்கு போய் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ முடிச்சுட்டு குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் பார்த்தேன். நான் இப்போ அந்த கிளாஸ் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அங்கே உள்ள எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லணுன்ட்டு தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போலேருந்தே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, புதுசாக படிக்கிறவங்க கிளாஸ் போய் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். போய் பாருங்கள், கிளாஸ் அட்டன் பண்ணி மட்டும் எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.